அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உலகத்தில் பிறக்கும் எல்லா உயிர்களும் இறப்பது நிச்சயம். இதை முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதனை அல்லாஹ் தன் திருமறையில் 21வது அத்தியாயம் 35வது வசனத்தில் கூறுகின்றான். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அதேபோன்று மற்றொரு இடத்தில் 4வது அத்தியாயம் 78வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் எங்கிருந்த போதிலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும். அது மிக பலமாக கட்டப்பட்ட கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் சரியே. மேலே கூறப்பட்ட குர்ஆன் வசனங்கள் மூலம் மரணம் என்பது நிச்சயம் என்பதை நம்மால் விளங்க முடியும். நம் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என கட்டாயமாக நாம் நம்ப வேண்டும். நம்பவும் செய்கின்றோம். நாம் மரணித்து விட்டால் நம்மை கபரில் அடக்கம் செய்வார்கள். அங்கே நமக்கு உயிர் ஊட்டப்படும். அதன் பிறகு 2 மலக்குகள் வந்து நம்மிடம் 3 கேள்விகள் கேட்பார்கள். சரியான விடை சொல்பவருக்கு சொர்க்கமும், தவறான விடை சொல்பவருக்கு நரகமும் என முடிவு செய்யப்படும் எனவும் நம்புகிறோம். அந்த வகையில் நபியவர்கள் கூறிய 2 விதமான மனிதர்களுடைய மரண நிலை பற்றியும் அவர்களது மன்னரை வாழ்க்கை பற்றியும் பின்வரும் ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு அன்சாரி தோழரின் ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சென்றோம். கபரடியில் சென்றபோது உட்குழி தோண்டப்படாத நிலையில் இருந்ததால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்கு அருகில் அமர்ந்து கொண்டு ஒரு குச்சியினால் பூமியை கிளறிக் கொண்டிருந்தார்கள். எங்களின் தலைகளின் மீது பறவைகள் அமைந்திருப்பது போன்று அமைதியாக நாங்களும் அந்த கபருக்கு அருகாமையில் அமர்ந்தோம். திடீரென நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தலையை உயர்த்தி, நீங்கள் கபரின் வேதனையிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் என 2 அல்லது 3 முறை கூறி பின்வரும் வார்த்தைகளை கூறினார்கள். இறை விசுவாசியான அடியான் ஒருவன் உலகத்து தொடர்புகளை துண்டித்துக் கொண்டு மறுமையை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கையில் சக்கராத்தின் நேரத்தில் சூரிய ஒளிக்கு ஒப்பான பிரகாசம் கொண்ட முகத்துடன் வானத்தில் இருந்து வானவர்கள் சிலர் அவரிடம் வருவார்கள். இவர்கள் தங்களுடன் சுவர்க்கத்து கஃன் துணிகளிலிருந்து ஒரு கஃன் துணியையும் சொர்க்கத்தின் நறுமணங்களிலிருந்து நறுமணத்தையும் வைத்துக்கொண்டு அவருடைய பார்வைக்கு எட்டும் தூரமளவு அமர்ந்திருப்பார்கள். அப்பொழுது உயிரை கைப்பற்றும் மாணவர் வந்து அவர் அருகில் அமர்வார். அவரை நோக்கி, நல்ல ஆத்மாவே, நீ ஏக இறைவனுடைய மன்னிப்பை நோக்கியும் அவனுடைய திருப்தியை நோக்கியும் இந்த உலகத்திலிருந்து வெளியேறிவிடு என்று கூறுவார். தோல் பையிலிருந்து அதனை வளைத்தால் நீர் வழிந்து விடுவது போன்று அந்த ஆத்மா உடலிலிருந்து இலகுவாக வெளியேறிவிடும். அந்த உயிரை எடுத்ததும் கொஞ்ச நேரம் கூட கையில் வைத்து கொள்ளாமல் அந்த கஃனில் கொண்டு வந்த மனத்தோடு வைத்து விடுவார்கள். உலகத்தில் இருக்கும் கஸ்தூரி வாசனையை விட மிக மனம் வீசக்கூடியதாக அது இருக்கும். பின்பு அந்த உயிரை அல்லாஹ்விடம் கொண்டு செல்வார்கள். வானவர்கள் இருக்கும் கூட்டத்திற்கு அருகாமையில் அந்த உயிரை கொண்டு போகும்போதெல்லாம், இது யாருடைய நல்ல உயிர் என அவ்வானவர்கள் கேட்பார்கள். அதற்கு உலகில் இவருக்கு சொல்லப்பட்ட நல்ல பெயரை கொண்டு இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லப்படும். இவருக்காக முதல் வானத்தை திறக்கும்படி அவ்வானவர் வேண்டுவார். அவருக்காக முதல் வானம் திறக்கப்படும். ஒவ்வொரு வானத்திலும் உள்ள மலக்குகள் அடுத்த வானம் வரை அந்த உயிரை பின்தொடர்வார்கள். இப்படி 7 வானம் வரை அதனை எடுத்து செல்வர். அப்போது ஏக இறைவன் ஆத்மாவை சுமந்து சென்ற வானவர்களை நோக்கி, என் அடியானுடைய செயல்களை இல்லீனிலே நல்ல அடியாருடைய செயல்களின் பதிவேடுகள் இருக்கும் இடத்திலே பதிந்துவிட்டு விசாரணைக்காக பூமியில் உள்ள அவருடைய உடலில் கபரில் அவருடைய ஆத்மாவை சேர்த்து விடுங்கள் என்று கூறுவான். அவரின் உயிரை அவரின் உடலில் மீட்டப்படும். அவரிடத்தில் 2 மலக்குகள் வந்து அவரை அமர வைத்து, உன்னுடைய இறைவன் யார் என கேட்பார்கள். என் இறைவன் அல்லாஹ் என்று கூறுவார். உன்னுடைய மார்க்கம் எது என கேட்பார்கள். எனது மார்க்கம் இஸ்லாம் என கூறுவார். உமக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார் என கேட்பார்கள். அல்லாஹுவின் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என கூறுவார். அது உமக்கு எப்படி தெரியும் என அவ்விருவரும் கேட்பார்கள். நான் குர்ஆனை ஓதினேன், அதன் மூலம் அவர்களை ஈமான் கொண்டு உண்மைப்படுத்தினேன் என கூறுவார். அப்போது வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளன், அல்லாஹ் அழைத்து என் அடியான் உண்மை சொல்லிவிட்டான் என்று சொல்லப்படும். ஆகவே அவருக்கு சுவர்க்கத்திலிருந்து ஒரு விரிப்பை விரித்து விடுங்கள், இன்னும் சுவர்க்கத்திலிருந்து ஒரு வாசலையும் திறந்து விடுங்கள் என்று சொல்லப்படும். அதன் வழியாக அவருக்கு நல்ல வாசனைகளும் நறுமணமும் வந்து கொண்டிருக்கும்.
அவருடைய கண் எட்டிய தூரத்திற்கு அவருடைய கபர் விசாலமாக்கப்படும். இன்னும் அவரிடத்திலே நறுமணம் வீசக்கூடிய நல்ல ஆடை அணிந்த அழகிய தோற்றமுள்ள ஒருவர் வந்து, இதுவே உலகில் உமக்கு வாக்களிக்கப்பட்ட நாளாகும், உமக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒன்றை கொண்டு நற்செய்தி கூறுகின்றேன் என்பார். அதற்கு கபரில் அடக்கம் செய்யப்பட்டவர், நற்செய்தி கூறுபவரைப் போன்றே உன் தோற்றம் இருக்கின்றதே, நீ யார் என கேட்பார். நான் தான் உன் நல்ல அமல் என மனிதர் கூறுவார். அப்போது அவர், இறைவா, என் குடும்பத்தவரிடத்திலும் என் பொருளிடத்திலும் நான் செல்வதற்காக கியாமத்து நாளை வெகு சீக்கிரம் கொண்டு வருவாயாக, இறைவா, கியாமத்து நாளை வெகு சீக்கிரம் கொண்டு வருவாயாக என கூறுவார். நிராகரிப்பவன் மரண வேளையை நெருங்கிவிட்டால் கருத்த விகாரமான முகத்துடன் சில வானவர்கள் வந்து அவனுடைய கண் பார்வை எட்டும் தூரத்தில் அமர்ந்து விடுவார்கள். அவர்களிடத்தில் ஒரு கம்பளி துணி இருக்கும். அப்பொழுது உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு வந்து அவன் அருகில் அமர்வர். அவர் அவனை நோக்கி, கெட்ட ஆத்மாவே, அல்லாஹ் அளிக்கவிருக்கும் இழிவை நோக்கியும் அவனுடைய கோபத்தை நோக்கியும் நீ வெளியேறி வா என்று கூறுவார். அப்பொழுது அவ்வுயிர் ஒளிந்து கொள்வதற்காக உடல் முழுவதும் ஓட ஆரம்பித்துவிடும். நனைத்த கம்பளி துணியிலிருந்து முள்ளுக்கம்பியை பிடுங்கி எடுப்பது போன்று உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் அவனுடைய உடலிலிருந்து பலவந்தமாக உயிரை பிடுங்கி எடுப்பார். இவ்வாறு பலவந்தமாக அடித்து பிடுங்கி எடுத்த உயிரை கொஞ்ச நேரங்கூட தன் கையில் வைத்து கொள்ளாமல் அந்த கம்பளி துணியில் வைத்து விடுவார். இவ்வுலகில் வீசும் துர்நாற்றத்தை விட அதிகமான துர்நாற்றம் அதிலிருந்து வீசும். பின்பு அந்த உயிரை எடுத்துக்கொண்டு முதல் வானத்துக்கு கொண்டு செல்வார் அந்த வானவர். வானவர்கள் இருக்கும் கூட்டத்திற்கு அருகாமையில் அந்த உயிரை கொண்டு போகும்போதெல்லாம், இது எவனுடைய கெட்ட உயிர் என அவ்வானவர்கள் கேட்பார்கள். அதற்கு உலகில் இவனுக்கு சொல்லப்பட்ட கெட்ட பெயரை கொண்டு இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லப்படும். இவனுக்காக முதல் வானத்தை திறக்கும்படி அவ்வானவர் வேண்டுவார். ஆனால் வானம் அவனுக்காக திறக்கப்பட மாட்டாது. ஏக இறைவன் உயிரை சுமந்து வந்த வானவரை பார்த்து அவனுடைய செயல்களை பூமியின் அடிபாகத்தில் உள்ள சிஜ்ஜீன் என்ற இடத்தில் பதியுமாறு உத்தரவிடுவான். சிஜ்ஜீன் என்றால் தீயவர்களின் செயல்கள் பதிவு செய்யப்படும் இடமாகும். பின்னர் அந்த உயிர் முதலாம் வானத்திலிருந்து சிஜ்ஜீன் என்ற இடத்திற்கு எரியப்படும். இவ்வாறு சிஜ்ஜீனில் அவனுடைய செயல்கள் பதியப்பட்டு பின்னர் அவனது உயிர் அவனுடைய உடலில் ஊதப்படும். அவனிடத்தில் இரு மலக்குகள் வந்து அவனை அமர வைத்து, உன்னுடைய இறைவன் யார் என கேட்பார்கள். கைசேதமே, கைசேதமே, எனக்கு தெரியாது என்பான். உன்னுடைய மார்க்கம் எது என கேட்பார்கள். கைசேதமே, கைசேதமே, எனக்கு தெரியாது என்பான். உமக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார் என கேட்பார். கைசேதமே, கைசேதமே, எனக்கு தெரியாது என்பான். அப்போது வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளன் அல்லாஹ் அழைத்து அவன் பொய் சொல்லிவிட்டான் என்று சொல்லப்படும். ஆகவே அவனுக்கு நரகத்திலிருந்து ஒரு விரிப்பை விரித்து விடுங்கள், இன்னும் நரகத்திலிருந்து ஒரு வாசலையும் திறந்து விடுங்கள் என்று சொல்லப்படும். அதன் வழியாக அவனுக்கு அதன் சூடும் விஷக்காற்றும் வந்து கொண்டிருக்கும். அவனுடைய விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேரும் அளவு கபர் அவனை நெருங்கும். இன்னும் அவனிடத்தில் கோர முகமுடைய மோசமான ஆடை அணிந்த துர்நாற்றமுள்ள ஒருவர் வந்து, இதுவே உலகில் உமக்கு வாக்களிக்கப்பட்ட நாளாகும், உமக்கு கவலை தரக்கூடிய ஒன்றை கொண்டு கெட்ட செய்தி கூறுகின்றேன் என்பார். அதற்கு கபரில் அடக்கம் செய்யப்பட்டவர், கெட்ட செய்தி கூறுபவரைப் போன்றே உன் தோற்றம் இருக்கின்றதே, நீ யார் என கேட்பார். நான் தான் உன்னுடைய கெட்ட செயல்கள் என மனிதர் கூறுவார். அப்போது அவன், இறைவா, மறுமை நாளை கொண்டு வந்து விடாதே என்று கூறுவான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மேலே கூறப்பட்ட ஹதீஸின் மூலம் நல்லடியாரின் உயிரும் கெட்ட அடியானின் உயிரும் எப்படி பிரிகின்றது, அவ்விருவரின் கபறுகளின் நிலை எப்படி அமைகின்றன என்பதை அறிந்தீர்கள். நமது மன்னரையும் சுவர்க்க பூங்காவாக அமைய வேண்டுமானால் மரணிப்பதற்கு முன்பே நல்ல அமல்களை செய்ய வேண்டும். அந்த நல்ல அமல்களை செய்யக்கூடிய மக்களாக எல்லாம் உடைய வல்ல ரஹ்மான் நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக. இந்த வீடியோ பதிவிற்கு ஒரு லைக் செய்துவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.